நாம எல்லாருமே ஒரு இசைய கேட்டு வளர்ந்திருக்கோம். தென்னிந்தியாவோட ஆன்மாவே அதுதான் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம காதுகள்ல ஒலிச்சிட்டே இருக்கு. ஆனா அந்த இசையோட வரலாறு நமக்கு நிஜமாவே தெரியுமா? இல்ல, நாம நம்புற கதைக்கு பின்னாடி அதோட உண்மையான வேர்கள் மறைஞ்சிருந்தா என்ன ஆகும்? ஆமாங்க, கர்நாடக சங்கீதம் தான். இந்த பேரு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தென்னிந்தியாவுக்கே உரிய ஒரு செவ்வியல் இசை, ரொம்பவும் மதிக்கப்படுற ஒரு அற்புதமான கலை வடிவம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நாம கர்நாடக சங்கீதம்னு பெருமையா சொல்றோமே, அது உண்மையில வேற ஒரு பேரால அழைக்கப்பட வேண்டிய ஒரு இசை மரபா இருந்தா? வாங்க, இந்த பகுப்பாய்வுல இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எல்லாரும் இந்த இசைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொதுவா சொல்லப்படுற கதை என்னன்னு பாப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது தென்னிந்தியாவோட கிளாசிக்கல் மியூசிக். தியாகராஜர் மாதிரி மும்மூர்த்திகள்னு சொல்ற பெரிய பெரிய வித்வானுகள் இதுக்கு உயிர் கொடுத்தாங்க. இதுல வர்ற பெரும்பாலான பாடல்கள் தெலுங்குலயும் சம்ஸ்கிருதத்திலயும் தான் இருக்கும். இதுதான் நம்ம பொதுவா கேள்விப்படுற விஷயம். ஆனா அருணாச்சலம் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம் இந்த மொத்த கதையுமே கேள்விக்குள்ளாக்குது. நாம இவ்வளோ நாளா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி யோசிக்க வைக்குது. அவரோட வாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடக சங்கீதம் தமிழ் இசைன்னு ரெண்டு தனித்தனி விஷயம் கிடையாது. நாம இன்னைக்கு கர்நாடக சங்கீதம்னு சொல்றது காலம் காலமா தொடர்ந்து வர்ற தமிழ் இசையோட இன்னொரு பேரு தான், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்னு தானே சொல்றாரு. அவரோட வார்த்தைகளையே பாருங்க, எவ்வளவு உறுதியா சொல்றாருன்னு. இந்த இரண்டு பேர்களும் ஒரே இசையத்தான் குறிக்குது. அத வேற வேறன்னு சொல்றது வரலாற்றுக்கு நாம செய்யற ஒரு அவமானம்னு ஆணித்தரமா சொல்றாரு. சரி, ஒரு விஷயம் சொல்றது ஈஸி, ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? வாங்க, இந்த வாதத்தை ஆதரிக்க என்னென்ன சான்றுகள் இருக்குன்னு பாப்போம். ஆசிரியர் நம்மள நேரா பழங்கால தமிழ் இலக்கியங்களுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூல் எழுதப்பட்டது 13ஆம் நூற்றாண்டுல. ஆனா அதுக்கு சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடியே கிபி 600களிலே நம்ம தேவாரம் 23 தமிழ் பண்களை, அதாவது ராகங்களை வகைப்படுத்தி இருக்கு. அதுக்கும் முன்னாடி கிபி 2ஆம் நூற்றாண்டுல சிலப்பதிகாரம் இசை நடனம் பத்தின ஒரு முழுமையான இலக்கணத்தையே கொடுக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எந்த இசை மரபு பழமையானது? சரி, இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. உங்க மனசுலயும் இது வந்திருக்கும். இசை மரபு தமிழ்ல இருந்து வந்ததுன்னா அப்புறம் ஏன் கர்நாடக சங்கீதத்துல தெலுங்கு கீர்த்தனைகளும் சமஸ்கிருத ஸ்லோகங்களும் இவ்ளோ முக்கியமா இருக்கு? இதுக்கு ஆசிரியர் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இந்தியா முழுக்க இருந்த அறிஞர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கணும்னா சமஸ்கிருதம் ஒரு பொது மொழியா இருந்துச்சு. நம்ம தமிழிசை அறிஞர்களும் நம்ம இசையோட இலக்கணத்தை இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு நினைச்சு சமஸ்கிருதத்துல நூல்களை எழுதினாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அந்த நூல் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம்ங்கிறதால அந்த இசையே சமஸ்கிருதத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு ஒரு தப்பான கருத்து உருவாகிடுச்சு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்திய கலைகளுக்கே ஆதாரமா சொல்ற பரதரோட நாட்டிய சாஸ்திரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிற இசை முறைகளை தாட்சிநாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. தாட்சிநாத்தியம்னா தென்னாட்டு வழின்னு அர்த்தம். அப்போ அந்த மூல நூலே தெற்கிருந்து வந்த மரபை பத்தி தான் பேசுதுன்னு ஆசிரியர் சுட்டிக்காட்டுறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? சரி, இப்போ கர்நாடக இசைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்ற தியாகராஜர் கிட்ட வருவோம். இந்த புதிய வரலாற்று பார்வை அவர் எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பார்வை தியாகராஜரோட புகழ குறைக்கிறதா நினைக்காதீங்க. நிஜத்துல இது அவரோட மேதையமை எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. அவர் வாழ்ந்தது தமிழ்நாட்டோட கலாச்சார மையமான காவேரி கரையில. இங்கிருந்த மேளக்காரர் சமூகத்துக்கிட்ட இருந்து தான் இசைய கத்துக்கிட்டார். அவர் தாய்மொழி தெலுங்குல பாடல்களை இயற்றினார், உண்மைதான். ஆனா அவர் பயன்படுத்தின இசை இலக்கணம் இந்த மண்ணோட தமிழிசை தான். ஆக அவர் ஒரு புது இசையை கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்த தமிழிசை மரபை தன்னோட திறமையால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனார். சுருக்கமா சொன்னா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தியாகராஜரோட இசை பெருமைங்கிறது தமிழ் இசையோட பெருமைதான். அவர் அந்த மரபோட ஒரு உன்னதமான வெளிப்பாடு. அதிலிருந்து விலகி போன ஒரு தனிநபர் இல்ல. சரி, இது வெறும் பேர் மாத்திர விஷயம் தானா? கர்நாடக இசைனா என்ன, தமிழ் இசைனா என்ன, பேர்ல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பேர் மாற்றம் வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. ஆசிரியர் என்ன வாதிடுகிறார்னா, கர்நாடக இசைங்கிற பேர் வந்ததால தமிழ் கலாச்சாரத்தோட பங்களிப்பு மறைக்கப்பட்டுடுச்சு. தமிழ் மக்களோட சொந்த செவ்வியல் இசைக்கே வேறொரு பேர் வந்ததால அவங்களோட மற்ற இசை வடிவங்கள் எல்லாம் நாட்டுப்புற இசைன்னு ஒரு படி கீழே தள்ளப்பட்டுடுச்சு. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா தொடர்ச்சியா வந்த ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மரபோட அடையாளம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுப்பாய்வு மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தமிழ் இசைங்கிறது தென்னிந்தியாவில இருந்த ஒரு பழமையான தொடர்ச்சியான செவ்வியல் இசை மரபு. பொதுவா நாம இன்னைக்கு கர்நாடக இசைன்னு சொல்றதோட உண்மையான அடையாளம் அதுதான்னு ஆசிரியர் வாதிடுகிறார்.
சிம்பிளா சொல்லணும்னா கர்நாடக சங்கீதத்தோட உண்மையான வேல் தமிழிசை இந்த ஒரு விஷயம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. இது மாதிரி இன்னும் எத்தனை வரலாறுகள் நம்ம கண் முன்னாடியே ஆனா மறைக்கப்பட்ட நிலையில திரும்பவும் கண்டுபிடிக்கப்படுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?